வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் சாப்டரோட எக்ஸைஸ் சம்ஸோட ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் வரும். அதாவது பெர் சாப்டர் 200 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் புக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது, இதனால் இது கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது. புக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். 12th அக்கௌண்டன்சி எக்ஸாம் முடிகிற வரையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது ப்ளே ஆகாது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு கொடுங்க, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். ஸோ சாப்டர் 3ல் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் போட்டுவிட்டேன். இல்லஸ்ட்ரேஷன் வீடியோஸ் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸைஸ் வீடியோஸ் பார்க்க தான் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, சரிங்களா? ஸோ எக்ஸைஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பார்ட்னர்ஷிப் டீட் மெயின்டைன் பண்ணாதவங்க, அதாவது நோ பார்ட்னர்ஷிப் டீட் மெயின்டைன் பண்ணாதவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் ஷீட் டீட் மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு ஒரு 5 ஐட்டம் நான் சொன்னேன். என்னென்ன சொன்னேன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கக்கூடாது, தென் ரெமுனரேஷன் கொடுக்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கொடுக்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கொடுக்கணும், ஒன்லி 6% மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ப்ராஃபிட் அவங்க எப்போயுமே எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது தெளிவாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அது என்னங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா, ஆகாஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா மேக்ஸிமம் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பட் அவர் என்ன கேட்குறாரு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்குறாரு. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் மெயின்டைன் பண்ணலாட்டி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கக்கூடாது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பாலு என்ன பண்ணுறாருன்னா 3000 ரூபாய் எடுக்கிறாரு பெர் மந்த்துக்கு. அதர் பார்ட்னர்ஸ் என்ன கேட்குறாங்க, 8% ட்ராயிங்ஸ் கேட்குறாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கும் கொடுக்கக்கூடாது. தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா, ப்ராஃபிட் என்ன சொல்கிறாரு ஆகாஷ், கேபிட்டல் ரேஷியோவில் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் மெயின்டைன் பண்ணாட்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவங்க எப்படி பிரிக்கணும், ஈக்குவலாக தான் பிரிக்கணும். தென் ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, சேலரி வந்து 10,000 கேட்குறாரு பெர் மந்த்துக்கு. ஸோ சேலரியும் கொடுக்கக்கூடாது. நோ ரெமுனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர், எந்த ஒரு பார்ட்னருக்கும் கொடுக்கக்கூடாது. அதாவது லோன் வந்துட்டு என்ன பண்ணணும், 6% தான் கொடுக்கணும், அது 12% கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர், சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர் ரூபன் அண்ட் டெரி வென் தேர் கேபிட்டல் ஆர் ஃபிக்ஸ்டு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ரூபன் டெரியோட என்ன பண்ணியிருக்கணும், கேபிட்டல் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். கிளியராக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அவங்களோட கேபிட்டல் இப்போ என்ன இதில் இருக்குது, ஃபிக்ஸ்டு அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஃப்ளக்சுவேட்டிங், அதாவது ஃபிக்ஸ்டு அப்படின்னா 2 ப்ரிப்பேர் பண்ணணும், ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன், இல்லஸ்ட்ரேஷன் எடுக்கும்போதே சொல்லிட்டேன். ஸோ ஃபிக்ஸ்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ செகண்ட் செம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கேபிட்டல் 2 பேரோட கேபிட்டல் 70,000 50,000 கொடுத்துருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சிஆர் சைடில் 25,000 15 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரிஸ், கமிஷன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் உங்களுக்கு இங்கே வியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ பை பேலன்ஸ் பிபைடியில் 70,000 50,000 போட்டுக்கோங்க. பை பேங்க்கில் வந்துட்டு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க 2 பேர்த்த போட்டுக்கோங்க. ஸோ பெர்மனன்ட் வித்ட்ராயல் இருந்துச்சு அப்படின்னா டெபிட் சைடு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மில் பெர்மனன்ட் வித்ட்ராயல் இல்லை, ஸோ என்ட்ரி பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ டேலி பண்ணிங்கன்னா பேலன்ஸ் சிடி 88,000 66,000 சொல்லிட்டு ஆன்சர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும், சரிங்களா? ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட்டை தனியாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ டிஆர் அண்ட் சிஆர் அப்படிங்கிறத தெளிவாக போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் என்ன ஆகும், பை பேலன்ஸ் பிபடின்னு சொல்லிட்டு கிரெடிட் சைட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் பிபடி 2 பக்கமும் கிரெடிட்டை போட்டுடலாம். இஃப் இன் கேஸ் யாராவது ஒருத்தருக்கு டெபிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் என்ன பண்ணணும், டு பேலன்ஸ் பிபைடி அப்படின்னு போட்டு இங்கே கிரெடிட்டில் டெபிட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லி கொடுத்தாங்களே, ஸோ அதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ 35,000 25,800 போட்டிருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,500 2,500. சேலரிஸ் பார்த்தீங்கன்னா டெரிக்கு மட்டும்தான் இருக்குது, ஸோ ஆட் பண்ணிக்கலாம். கமிஷன் இவருக்கு மட்டும்தான் இருக்குது, ஸோ ஆட் பண்ணி டேலி பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராயிங், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இது கூட லெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு பேலன்ஸ் சிடி கிடைக்கும். அதே மாதிரி இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இது 2 கூட லெஸ் பண்ணிங்கன்னா
இதோட பேலன்ஸ் சிடி கிடைக்கும்.